அனைவருக்கும் வணக்கம். என் வாழ்க்கையில் பெரியார்னு எடுத்துக்கிட்டால், என் வாழ்க்கையில் பெரியாருடைய சிந்தனைகளை கொண்டு வந்தது இவர் தான், எங்கள் சித்தப்பா. பெரியாருடைய சிந்தனைகளையும் பெரியார் சொல்கிற பகுத்தறிவை பயன்படுத்தணுங்கிற விஷயத்தையும் தீவிரமாக பின்பற்றவர் அவர். இவர் நிறைய தடவை என்கிட்ட பெரியாரை பற்றின சிந்தனைகளை சொல்லி, நீயும் பகுத்தறிவோடு நடந்துக்கணுங்கிற அறிவுரையை கொடுத்துட்டே இருப்பார். நான் இப்போ கடந்த 2-3 வருடங்களாக நிறைய விஷயங்கள் சுய அறிவோடு யோசித்து, மூட நம்பிக்கைகள்லாம் இல்லாமல் கடவுள் நம்பிக்கையெல்லாம், கடவுளுங்கிறது நம்மளே உருவாக்கிக்கிட்டது தான் அப்படிங்கிறத புரிஞ்சு என் குழந்தைங்கள அவங்களுடைய சுய அறிவோடு சிந்திக்கிற திறமையோடு நான் இப்போ வளர்த்திட்டு இருக்கேன். அதற்கு காரணம் பெரியார் சொன்ன விஷயங்களில் ஒரு 5% நான் இப்போ வரைக்கும் தெரிஞ்சு வச்சு அதை நடைமுறையில் வச்சிட்ருக்கேன். அதை எனக்கு கொண்டு வந்தவர் எங்கள் சித்தப்பா தான். இப்போ என் பொண்ணு மூட நம்பிக்கைகள் எதையும் நம்பாமல் அவளுடைய சுய அறிவில் யோசித்து, அவளுடைய கல்வியில், அவளுடைய வாழ்க்கையில் அவளுடைய சுதந்திரம், எந்த இடத்துல சுதந்திரத்தை பயன்படுத்தணுமோ அந்த இடத்துல சுதந்திரமாகவும் திறமைகளை மேம்படுத்தியும் அவள் வாழ்ந்துட்டு வர்றாள். அதற்கு பெரியார் எங்கள் வாழ்க்கையில் முக்கியமான பங்காக இருந்திருக்காரு. பெரியார் சொல்கிற விஷயம் என்னென்னா, பெண்களாக இருக்கணும், பெண்கள் அடிமைகளாகவோ அழகோட பிரதிபலிப்பாகவோ இருக்கணுங்கிறது இல்லை. ஆண்கள் எப்படி ஆண்களாக இருக்காங்களோ அதே மாதிரி பெண்களாக இருக்கணுங்கிறது தான் அவரை வலியுறுத்தினது. அந்த மாதிரி இருந்தாலே அதுவே நம்ம பெரியாருடைய கொள்கைகளை புரிஞ்சுக்கிட்டதாக அர்த்தம் நான் நினைக்கிறேன். பெண்கள் அவங்க ஒரு ஆண் எப்படி எல்லா விஷயமும் அவங்க செய்ய முடியுமோ அதே மாதிரி ஒரு பெண்ணாலும் அவளுடைய திறமை, அவளுடைய கல்வி திறமை, அவளுக்கு என்ன, அவளுடைய உடல் வலிமை, அவளுடைய கெப்பாசிட்டிக்கு என்ன பண்ண முடியுமோ அது எல்லாமே பண்ண முடியும். பெண்களாகவே இருக்கணும் வலியுறுத்தினது பெரியார். பெண்களை பற்றி பெண்கள் புரிஞ்சுக்கணும், பெண்கள் அவங்கள பற்றி தெரிஞ்சு அவங்க வாழ்க்கையில் சரியாக நடக்கணும்னு சொன்னது பெரியார். அவர் என்னை பின்பற்றுங்கன்னு அவர் சொல்லலை. உங்கள் அறிவை பயன்படுத்தி உங்கள் அறிவு சொல்கிறபடி நடங்க